அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சேர்ந்திருக்கிறவர் அரசியல் சமூக திறனாய்வாளர், எழுத்தாளர், திராவிடியன் சிண்டிகேட் இன்டெலக்சுவல் ஃபாரத்தின் நிறுவனர் தோழர் திருச்சி பெரியார் சரவணன் அவர்கள். தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். தோழர், இப்போ இந்தியாவோட ஜனநாயக திருவிழா ஏறத்தாழ தமிழ்நாட்டுல முழுசா முடிஞ்சு போச்சு. மற்ற பகுதிகளில் பித்திக்கிட்டு போகுது. வழக்கம் போல நம்மளுடைய நெட்டிசன்ஸ்க்கு என்ன ஆயிடுச்சுனாக்க அந்த எலெக்ஷன் ஃபீவர் எல்லாம் போயிட்டு மறுபடியும் இப்ப சித்தாந்த சண்டையில வந்திருக்காங்க. தமிழ் தேசியமா திராவிடமான் மறுபடியும் இந்த ஒரு வாரம் முழுக்க வந்திருக்கு. நீங்க பாத்திருப்பீங்க. இது எப்படி போயிட்டு இருக்குது? இந்த தமிழ் தேசியமா திராவிடமா இந்த ஒரு சிக்கல் ஏற்கனவே இருக்குது, கடந்த காலங்களில் இருக்குது. இந்த சிக்கல்ல இன்னும் மேலும் சிக்கல் ஏற்படுத்துவதற்கு ஒரு அமைப்பு, பெரியாரி அமைப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழ் தேசிய அமைப்பு, அவங்க ஆடு நேர்ந்துகிட்ட கதையும் பார்த்திருப்பீங்க. ஐயனாருக்கு இது எப்படி போகுது தோழர்? அதாவது இந்த தமிழ் தேசியம் திராவிடம் இதையும் அப்படி லிங்க் பண்ணி சொல்லுங்க கொஞ்சம். நீங்க ஒரு தத்துவம் இங்க வேறு பிடிக்கணும் அப்படின்னா அதற்கு அந்த நிலம் பக்குவப்பட்டிருக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீனாவை எடுத்துக்கலாம். சீன அந்த பண்பாட்டு புரட்சி, மாவோ முன்னகர்த்தின அந்த பண்பாட்டு புரட்சி இருக்கு பாத்தீங்களா, அதுல மார்க்சியத்தை அவரு முன் வைக்கல. மார்க்ஸை முன்னெடுத்து அந்த போராட்டத்தை நகர்த்தல. அவரு முன் வச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா சன்யாட் சென் அப்படின்ற அவருக்கு முன்னோடி ஒருத்தர் இருந்தார். சன்யாட் சென் இருந்தாரு. மிகப்பெரிய ஒரு தத்துவ மேதை. மேபி அது மாதிரின்னு வச்சுக்கோங்க. அவரை முன்னிறுத்தி தான் அங்க மார்க்ஸை அவங்க பேசினாங்க. அது போல இங்க இந்த மண் அப்படின்றது மார்க்ஸ் குறிப்பிடுவது போல இது ஒரு வர்க்கங்கள் முரண்பாடா இல்ல, சுரண்டுபவனுக்கும் சுரண்டப்படுவனுக்குமான முரண்பாடா இல்ல. இங்க வர்ண முரண்பாடுகள் தான் இருக்குது, வர்ண பேதங்கள் தான் இங்க இருக்குது. அப்ப அதற்கு தகுந்தது போல யாரெல்லாம் இந்த சமூகத்துல அந்த வர்ண பேதங்களுக்கு எதிராக குரல் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு பாரிய வரலாறு உண்டு. 2000 ஆண்டு வரலாறு உண்டு. தொடர்ச்சியாகத்தான் சித்தர்கள் போன்றவர்கள் வராங்க. சித்தர்களை தொடர்ந்து வள்ளலார் வரார், அயோத்திதாச பண்டிதர் வரார், ரெட்டமல சீனிவாசன் வரார். அதோட தொடர்ச்சியாக பெரியார் வரார். அதற்கு பிறகு அது நீதி கட்சி இருந்து அது வேற ஒரு டைமென்ஷனுக்கு வருது. அது வேற ஒரு பரிணமிக்குது. எப்படி ஒரு கூட்டுப்புழு சிறகடிச்சு பட்டுப்பூச்சியாய் பறக்குதோ அது போல நீதி கட்சி அப்படின்றது திராவிடர் கழகமாய் சிறகடிக்குது. இது ஒரு பரிணாம வளர்ச்சி. அப்ப இந்த திராவிட கோட்பாடுகளில் இருந்து ஒரு புதிய ஒரு பரிமாணம் அடைய வேண்டியது தமிழ் தேசியம். அப்படி அந்த தமிழ் தேசியம் இந்த மண்ணுல வந்துடக்கூடாது என்பதற்காகவே சிலர் இங்க திட்டமிட்டு வேலை செய்யறாங்க. நம்ம சாதாரணமா வெளிப்படையா பார்ப்போமே, குணா போன்றவர்கள், மணியரசன் போன்றவர்கள், செந்தில் மல்லர் போன்றவர்கள், இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய குழுக்களாக இவங்களுக்கு நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க எந்த சூழல்லையும் திராவிடம் அடுத்த கட்டத்துக்கு அது பரிணமிச்சிடக்கூடாது. எப்படி நீதி கட்சியில இருந்து திராவிட கழகமா ஒரு பரிணமித்ததோ அது போல திராவிடர் கழகம் என்பது அடுத்த கட்டத்துக்கு அது பரிணமிக்க கூடாது என்பதற்காக திட்டமிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது இந்து மத கோட்பாடுகளோ அந்த கோட்பாடுகளை எடுத்துக்கொண்டே இவர்களை வீழ்த்துவது. எப்படி எதெல்லாம் இந்து மத கோட்பாடுகளோ அதை எடுத்து எதிரியை வீழ்த்துவது அப்படின்ற மாதிரி நம்ம நாக்கள தேனை தடவி இந்த மக்களை மயக்கத்தில் ஆழ்த்தி மீண்டும் இந்து மதத்திற்கு, இந்துத்துவாவிற்கு சேவை செய்யக்கூடிய நபர்களாக இவர்கள் மாறி போகிறார்கள். அதனால்தான் அவங்க சாதிய தமிழ் தேசியம் அப்படின்னு வைக்கிறாங்க. இதுக்குன்னு ஒரு தொடர்ச்சி இருக்குல்ல. இதுக்குன்னு ஒரு தொடர்ச்சி என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சமூகத்தில் நிலவக்கூடிய பெருவாரியான கருத்து, இப்ப இஸ்லாமும் கிறிஸ்தவமும் இந்து மதத்தை எதிர்த்து வந்தது. ஆனா இந்து மத கூறுகள் அதுல இருக்குமானா நிச்சயமா இருக்கும். இததான் வாழ்நிலை சமூகம் அப்படின்றார் மார்க்ஸ். அப்ப பெருவாரியான கருத்து இருக்கும்போது அங்க சிறுவாரியான சமூகத்தின் மேல் அந்த படிமங்கள் இருக்கதான் செய்யும். இந்த பெருவாரியான கருத்துக்களோட படிமங்கள் இருக்கதான் செய்யும். அதனாலதான் இந்து மதத்தோட தாக்கம் பாருங்க, வழிபாட்டு முறையில இருந்து நேர்த்தி கடன்ல இருந்து இது கிறிஸ்தவத்திலையும் உண்டு, இஸ்லாத்திலையும் இருக்கு. இதெல்லாம் இந்து மதம், இந்த மதங்கள் மேல் இருக்கக்கூடிய ஒரு படிமங்கள்னு வச்சுக்கோங்க. அப்ப இப்படி வரும்போது ஏன் அது இயக்கங்கள்லயும் இருக்காது? பெருவாரியாக இன்னைக்கு RSS ஓட பிரச்சாரத்தின் வீச்சு இருக்கு பாத்தீங்களா? இந்து மதம் அப்படின்றது இந்துத்துவா என்கின்ற ஒரு அரசியலாக பரிணமிக்குது. அது அடுத்த கட்டத்தை நோக்கி அது பரிணமிக்குது. அப்படி அது பரிணமிக்கும் போது அதோட வீச்சு, அதோட தாக்கங்கள் இயக்கங்களிலும் இருக்குதுன்னு சொல்ல வரேன். அதோட வெளிப்பாடாகத்தான் இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஐயனாருக்கு நாங்க நேர்ந்து விட போறோம், கெடா நேர்ந்து விடுகிறோம். அப்ப அவர்களுக்கு சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன? ஆசீவகம் தலைவராக ஐயனார் இருந்தார். அப்ப அந்த ஐயனார் என்பவர் யாரு? இந்து மதத்திற்கு எதிரானவர், பார்ப்பனர்களுக்கு எதிரானவர்.
அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க வராங்க. இப்ப எங்க நம்ம முரண்படுறோம்? இதெல்லாம் இந்த இந்த போக்குகள் எல்லாம் கரெக்ட். ஆனா நாம முரண்பட்டு நிக்க வேண்டிய இடம் இது. மே 17 ம். தோழர்கள் அவர்கள் முழுமையாக தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். பெரியாரை ஏற்றுக்கொண்ட ஒரு தமிழ் தேசியம். அது அல்லது பெரியாரின் தோளில் நின்று பார்க்கக்கூடிய ஒரு தமிழ் தேசியம். அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து தான் அவங்களோட தொடக்கமே அங்கதான் இருக்குது. அப்ப அங்க தொடக்கம் அங்க இருக்கும்போதுதான் நாம என்ன பண்றோம்? இந்த விஷயத்த கேள்விக்குள்ளாக்குறோம். இதை விமர்சிக்கிறோம். நீங்க தமிழ் தேசியம்ன்ற பேர்ல நீங்க ஆடு கெடா நேர்ந்து விடுவது யாருக்கும் எந்த மாற்று கருத்து இல்ல. அது ஒரு விவாதத்திற்கோ ஒரு சர்ச்சையோ ஆகப் போவதில்ல. ஆனா இதுதான் பெரியாரியல். பெரியார் இருந்திருந்தால் இதைத்தான் முன்மொழிந்திருப்பார், வழிமொழிந்திருப்பார்னு சொல்லக்கூடிய ஒரு போக்கு இருக்குல்ல. அதை நம்ம கண்டிப்பா எதிர்க்கிறோம். இத இன்னும் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, எனக்கு 1919 இருந்து மன்னிக்கணும் 19 அப்படின்ற 2009 இருந்து எனக்கு ம்ஹ்ம். நல்லாவே தோழர்களே தெரியும். மே 17 தோழர்கள். இன்னும் காரைக்குடியில நாங்க எப்போ முதல்ல திருமுருகன் காந்தி அப்படின்ற ஒரு மனிதரை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரைக்குடியில அன்னைக்கு இருந்த சிதம்பரத்துக்கு எதிராக நாங்க எதிர்த்து வேலை செய்றோம். அப்ப சேவ் தமிழ்ஸ்ன்னு சொல்லிட்டு அருண் சோரி போன்றவர்கள், பல்வேறு தோழர்கள்லாம் அங்க இருந்தாங்க. அவர்களோட நானும் ஒரு 2 நாள் அங்க போயிருந்தப்ப இவர நான் சந்திச்சேன். அப்பவே அங்க அந்த இதுல முரண்பட்டு இருந்தாங்க. சோ அன்னையில இருந்து ம்ஹ்ம். அது பார்க்கும்போது அந்த மே 17 தோழர்கள் எனக்கு இன்னும் மத்தவர்களை விட எனக்கு கூடுதலாகவே தெரியும். திருமுருகன் காந்தி தோழரா இருக்கட்டும், மே 17 தோழர்களா மற்றவர்களை விட எனக்கு கொஞ்சம் கூடுதலாகவே நெருக்கம் உண்டு. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது மே 17 தோழர்கள் கடுமையான வாசிப்பாளர்கள். நல்ல ஆழ்ந்த வாசிப்பாளர்கள். ஆனா அந்த வாசிப்பே அவர்களுக்கு எதிரியாக மாறிடுச்சு அப்படின்றதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அவலம். அந்த வாசிப்பே அவர்களுக்கு எதிரியா மாறிடுச்சு. என்ன காரணம்னா, இப்ப எங்களை போன்ற பெரியாரிஸ்டுகள் சொல்லக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார். ஒரு ஆசிரியர் இருப்பாங்க. ஒரு ஒரு வாசிப்பு இருக்கும். அதை நோக்கி விவாதிப்போம். அதுல இருக்கக்கூடிய சரி, தவறுகளை அவர்கள் சுட்டிக்காட்டுவார்கள். விடிய விடியலாம் வாசிப்போம். எங்களுக்கான பயிற்சி வகுப்புகள் இருக்கும். பயிற்சி வகுப்புன்னா இன்னைக்கு நடத்துற மாதிரி இல்ல. 15 நாள், 1 மாசம் பயிற்சி வகுப்புல எங்களுக்கு தொடர்ந்து நடக்கும். அப்ப இப்படியான சூழல்ல வளர்க்கப்பட்டதுனால எங்களுக்கு பெரியாரியல் என்பது என்ன சொல்றது? இவர்கள் பார்க்கிற பார்வை இல்லன்றது எங்களுக்கு புரியுது. எங்க ஆசிரியர்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் பெரிய இன்டலெக்சுவல்ஸ். எஸ்.டி. விவேகி எவ்வளவு பெரிய ஆளு. சங்கமித்ரா, ஈரோடு சுப்பையா, என்ன மாதிரி ஆட்கள்? கொளத்தூர் மணி, விடுதலை ராசேந்திரன். எங்களுக்கு ஆசிரியர்கள். எங்களுக்கு வகுப்பு எடுத்தவங்க எல்லாம் யாரு? ஓவியா அம்மா. இவங்கெல்லாம் மிகப்பெரிய ஆளுமைகள். அப்ப அப்படி அரசியல் பாடங்கள் பயின்று வந்தவங்க நாங்க. அப்படி இருந்து பார்க்கும்போதுதான் தெரியுது, இந்த கெடா நேர்ந்து விடுவது என்பது எதை வெளிப்படுத்துகிறதுன்னு கேட்டா, இவர்கள் பெரியாரியலை உள்வாங்கவில்லை. வெறும் வாசிப்பினால் மட்டுமே நீங்க இந்த சமூகத்தை புரிஞ்சுக்க முடியும், பெரியாரியலை புரிஞ்சுக்க முடியும்னா அது தவறு. நீங்க எப்போ வாசிப்பை இந்த சமூகத்தில் நீங்கள் பொருத்துகிறீர்களோ, வாசிப்பை சமூகத்தில் நேர்த்தியாக பொருத்தும் போதுதான் அந்த வாசிப்பு உண்மையிலே பயன்படும். இல்லைன்னா அதுவே பாய்சனா மாறிடும். அப்படி பாய்சன் ஆன ஒரு விஷயம் தான் இந்த நான் மறுபடியும் சொல்றேன். கெடா நேர்ந்து விடுவதில்ல நமக்கு எந்த மாற்று கருத்துல ஏதோ பண்ணிட்டு போங்க. ஏன்னா நீங்க உங்களுக்கான கட்சி வளர்க்கணும், கட்சி ஸ்டாண்ட் இருக்குது. அதை நீங்க பிரபலியப்படுத்த வேண்டி இருக்குது. அதுக்கு ஏதோ ஒண்ணு செய்ய வேண்டி இருக்குது. ஆனா இதுதான் பெரியாரியல்னு நீங்க நிறுவ நினைக்கும் போதுதான் வரலாறுல இருந்து ஒரு செய்தியை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இதே ம். ஜெயலலிதா ஆடு கடா வெட்ட தடை சட்டம் கொண்டு வரும்போது நாம தான் ஆதரிச்சோம். இதுக்கு முன்னாடி நாங்க ஆதரிச்சோம். இப்ப பெரியாரோட நிலைப்பாடுன்னு பெரியார் ஆடு கடா வெட்டுறதை தடை செய்யணும்னு பேசுறாரு. ஓஹோ! எழுதுறாரு. தொடர்ந்து விடுதலையில தொடர்ந்து எழுதுறாரு. இது காட்டு மிராண்டித்தனம்ன்றாரு. ம், ம், சரி, ம். அதை தாண்டி இந்த விஷயத்தை தாண்டி இன்னொரு இடத்துக்கு வாங்க. நாங்க ஒரு தோப்பாவோட ஃபாலோவர்ஸ். தோப்பா இதை சொல்லிட்டாருன்னா, அப்ப தோப்பாவை தலைவராக ஏற்றுக்கொள்ளுங்க. அப்ப அது நாங்க மறுக்கல. எங்கேயும் மறுக்கல. தோப்பாவை தலைவராக ஏற்றுக்கொண்டால் மறுக்கல. நெடுஞ்செழியன்.
இவர்கள் கண்ணால பார்த்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. நெடுஞ்செழியன் போன்றவர்கள்லாம் அவர் எப்படி சிறையில துன்பப்பட்டு ஒண்ணும் இல்ல. எங்க ஏரியா தான். அவர் இறந்து போனது கூட முழுக்க முழுக்க இருந்தா, அவரு எவ்வளவு தியாகம் பண்ணாரு, என்ன நோக்கத்துக்கு பெங்களூர் சிறையில கொண்டு போய் அவர வச்சாங்க. அவர் பெங்களூர் சிறையில எப்படி ஆய்வு பண்ணி இந்த புத்தகத்த ஏன்னா இதெல்லாம் நாங்க சமகாலத்துல கூட இருந்தவங்க. இந்த புத்தகம் வருவதற்கு கூட இருந்தவங்க. அவர் தான் அதுல ஐயனாரும் இல்லையா? அவர் தான் ஆசீர்வாதத்தை பத்தி அவர் தான் சொல்றாரு. எடுத்து அவர் தான் முதல் ஆவணப்படுத்துறவரா இருக்கிறாரு. அவர் ஆசீர்வாதத்தை பின்பற்றுங்கன்னு சொன்னாரா? இல்ல ஆசீவகம் சனாதன தர்மத்துக்கு எதிரான மதம்னு சொன்னாரா? ஆசீவகம் பார்ப்பனர்களை எதிர்த்ததுன்னு அதுல எங்கேயாவது ஒரு குறிப்புகள் இருக்கா? நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதுங்களா? இது ஒரு நாலேஜ். ஆசீவகம் ஒன்று இருந்தது அப்படின்னா, ஒரு சமூக தளத்துல நீங்க வேலை செய்ய வந்துட்டீங்கன்னா, அது ஒரு நாலேஜ். இந்து மதத்திற்கு முன்பாக ஆசீவகம் என்ற ஒரு மதம் இருந்தது. அதுக்கு எவன் தலைவன், அப்ப யாரு, எங்க பொறந்தான், என்ன கோட்பாடு, அதோட கொள்கை என்ன, எதுவுமே யாருக்குமே தெரியாது. அது நெடுஞ்செழியன் ஐயாவுக்கும் தெரியாது. ஆனா கிடைச்ச தரவுகளை வைத்து தொகுத்தார். புரியுதுங்களா? மற்களி தேவரை பத்தி பேசுறாரு. நிறைய தலைவர்கள் அதை பத்தி தொடர்பா பேசுறாங்க. ஆனா இவங்கெல்லாம் ஆரியர்களை, பார்ப்பனர்களை, இந்து மதத்தை எதிர்த்து நின்னாங்க அப்படின்னு எங்கேயாவது ஒரு தரவு இருக்குதா? அப்ப தரவே இல்லை அப்படின்னா கொண்டு போய் நெடுஞ்செழியன் சொல்லிட்டாருங்க, தோப்பா சொல்லிட்டாருங்க, தோப்பா ஐயனாரை கும்பிட போக சொன்னாரா? ஒரு ஆய்வாளர் இருக்கிறாருன்னா ஆய்வு எடுத்து கொடுக்கறது ஒரு நாலேஜ். அது ராகுல சங்கரித்தாயன் இருக்காரு, டிஎன் ஜா இருக்கிறாரு, டிடி கோசாம்பி இருக்கிறாரு. இவர்கள் மாதிரி ஒரு ஆய்வு கொடுக்குறாங்க. அதுக்காக அந்த ஆய்வுக்குள்ளேயே போய் மூழ்கி போறதா? நீங்க யாரை தலைவராக ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த தலைவர் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை தான் நீங்க பின்பற்றணுமே ஒழிய, ஐயனார் தோப்பா சொல்லிட்டாருங்க, நெடுஞ்செழியன் சொல்லிட்டாருன்னா அப்ப நெடுஞ்செழியன் உங்களுக்கு தலைவரா? அல்லது அது ஒரு நாலேஜ், அவ்வளவுதான். அவர் தலைவர் அல்ல. சரி, இந்த ஐயனார் தான் எங்கேயாவது ஆரியர்களை எதிர்த்து நின்று இருக்கிறாரா? இந்து மதத்தை எதிர்த்து போர் புரிஞ்சிருக்கிறாரா? அல்லது இந்து மதத்திற்கு முன்பாக ஒரு மதம் இருந்தது, அதற்கு முன்பாக ஒரு மதம் இருந்தது, நாக வழிபாடு இருந்தது, நடுகள் வழிபாடு இருந்தது, மூத்தோர் வணக்கம் இருந்தது, சிறுதெய்வம். இதுல பெரிய நகைச்சுவை என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறுதெய்வங்களை அவங்க குறிப்பிடுறாங்க. சிறுதெய்வங்கள் இந்து மதத்துக்கு எதிரானதுன்னு. எந்த சாமி இந்து மதத்துக்கு எதிராக நின்றுச்சு? எங்கேயாவது ஒரு ஆவணம், ஒரு அரிச்சுவடி, எங்கேயாவது ஒரு கல்வெட்டு, ஏதோ ஒரு இலக்கியங்கள்ல சிறுதெய்வங்கள் எல்லாம் இதை எதிர்த்து நின்னுதுன்னு எங்கேயுமே கிடையாது. ஆனா பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த சிறுதெய்வங்களை நான் தான் படைச்சேன்னு சொல்றாரு. ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு சாமி உண்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலதெய்வம் உண்டு. மாடன், சூடன், கருப்பன், நொண்டி கருப்பன், செவிட்டுமுனி, பேச்சியாயி, காமாட்சி, இது மாதிரி ஏராளமா இருக்குது. சுடல மாடன் இருக்கிறான், ஏராளமான சாமிகள் இருக்குது. இவர்களெல்லாம் இந்து மதத்தை எதிர்த்து நின்னவங்களா? காத்தவராயன் இருக்கிறான். காத்தவராயனை கொண்டதே ஒரு பார்ப்பன அரசன் தான். பார்ப்பனம் தான், மந்திரி தான் கொல்றான். ஒரு புரோகிந்தன் அவன். காத்தவராயனை கழுவேத்தி கொல்றாங்க. அப்ப அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் காத்தவராயன். திருச்சி பக்கத்துலதான் வாழ்ந்தான். நடந்த கதை. ஆனா எதுக்காக அவனை கொண்டாங்க? அவன் பெரிய ஆரிய மதத்திற்கு எதிரானவன், இந்து மதத்தை ஒழிக்க வந்தவனை கொண்டாங்களா? ஆரிய மலான்ற அந்த பாப்பானோட மந்திரியோட பொண்ணை தூக்கிட்டான் அவன். சரி, மதுரை வீரன் கொலை செய்யாம இருக்க மதுரை வீரனை கும்பிடலாமா? மதுரை வீரனை நாயக்க மன்னர்கள் தானே வேட்டையாடி கொன்னாங்க. மார்கை வாங்கினாங்கல்ல, மதுரை வீரனை வாங்கினாங்கல்ல. இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு குலதெய்வமா இருக்குது, நாம அந்த குலதெய்வத்தை போய் கும்பிடலாமா? சரி, அந்த மதுரை வீரன் என்ன இங்க ஆரியர்களை எதிர்த்தாரா, சாதி எதிர்த்தாரா, சாமி எதிர்த்தாரா, ஒரு சமூக நீதிக்காக போராடினாரா? அவர் என்ன பண்ணாரு? அரசனோட கீப்பா இருக்கக்கூடிய வெள்ளையம்மா பொம்மையை தூக்கிட்டாரு. இதே திருச்சி மலைக்கோட்டையில அந்த மதுரை வீரன் என்ன பண்றான்? அன்னைக்கு நாயக்கரோட அரசனோட கீப்பா இருக்காங்கல்ல, வைப்பாட்டியாளாக, அந்தப்புற தலைகளாக இருப்பாங்க தெரியுங்களா? அதுல ஒரு அம்மாவை தூக்கிட்டு போயிட்டாரு. விரட்டி வேட்டையாடினாங்க மதுரை வீரனை. நம்ம பின்பற்றலாமா? இந்த சிறுதெய்வங்களை நம்ம பின்பற்றலாமா? நீங்க இந்த பணி பின்புலமோ, இந்த வரலாறு இதெல்லாம் எதுவுமே படிக்காம, தெரியாம, அல்லது வாசிச்சதை சரியா பொருத்தி பார்க்காம நான் நேர்ந்து விடுவது ஆரியத்துக்கு எதிரான ஒரு குறியீடு. அது எப்படி ஆரியத்துக்கு எதிரான குறியீடு? ஆளுக்கு நேர்ந்து விடுவது எப்படி ஆரியத்துக்கு எதிரான ஒரு குறியீடு ஆயிடும்? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பெரியார நம்பல, நீங்க தோப்பாவையும் ஐயா நெடுஞ்செழியனையும் மதுரை வீரனையும் ஐயனாரையும் காத்தவராயனையும் நம்புற அளவுக்கு நீங்க பெரியார நம்பல. ஏன்னா உங்களுக்கு ஒரு அரசியல் வளர்ச்சி, கருத்தியல் பஞ்சம் ஏற்பட்டிருக்குது. இதே இவங்க பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்புன்ற பேர்ல இருந்துகிட்டு இதை செஞ்சிருக்க முடியாது, செய்ய மாட்டாங்க. ஆனா தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு வந்ததுக்கு அப்புறம் அதை செய்ய வேண்டிய தேவை அவங்களுக்கு ஏற்படுது. அப்ப தமிழ் தேசியம் என்பது என்ன? இதுதானே, சிறுதெய்வ வழிபாடுகளை கும்பிட போங்கன்றது தானே. ஒருத்தர் ராமன்றான், இன்னொருத்தர் முப்பாட்டம் முருகன், சீமான் தூக்கிக்கிட்டு அலையிறான், இவங்க இதை தூக்கிட்டு அலையிறாங்க.
ஐயனார் அப்படின்றாங்க. அப்ப இது எல்லாமே உங்களுக்கு இருக்கக்கூடிய தத்துவ பஞ்சம் தான். அப்ப தமிழ் தேசியம் என்பது எங்க வந்து நிக்குதுன்னா, இங்கதான் வந்து நிக்குது. இது எதிரிகளுக்கு சாதகமா தான் இருக்குமே ஒழிய, நீங்க ஆரியத்தை, புராணத்தை, இதிகாசத்தை, வேதத்தை, சாஸ்திரத்தை, ஆரண்யங்களை, உபனிஷத்துக்களை, பார்ப்பனர்களை, இவர்கள் இது எல்லாம் சேர்ந்து கட்டமைத்த கடவுளை அத அம்பலப்படுத்தணும். அதுதான் பெரியாரிய அரசியல். ஐயனாருகிட்ட போய் கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு, சித்தர்கள் மூல ஏக்கத்தோட கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு அவர்கிட்ட வேண்டது மூலியமா நாங்க ஆரியத்தின் எதிர்குறியீடு அப்படின்னா, நான் கேட்கக்கூடிய ரொம்ப எளிமையான கேள்வி, ஐயனார் ஆரியத்துக்கு எதிராக நின்றதாக வரலாறு இருக்கா? இல்லைங்க. இந்து மதத்திற்கு முன்பாக ஒரு தொன்மையான மதம் இருந்ததுங்க. அந்த மதம் ஆசீவக மதங்க. நல்லதுங்க, இருந்துட்டு போட்டோம். அதற்கு முன்பாக கூட ஏதோ ஒரு மதங்கள் இருந்திருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு வழிபாட்டு முறை இருந்திருக்கலாம். இப்படி ஒவ்வொன்றா தேடிட்டு நீங்க போக முடியுமா? அப்ப இதையெல்லாம் கணக்குல எடுத்துக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன் இல்லையா? அதனாலதான் சொல்றேன் நானு. நல்ல ஆழ்ந்த வாசிப்பாளர்கள். ஆனா அது மட்டுமே அங்க போதாது. எங்களுக்கு கிடைத்தது போல அவர்களுக்கான சரியான ஆசிரியர்கள் கிடைக்கல. சரியான பயிற்சி அவங்களுக்கு கிடையாது. என்ன காரணம்னா, உணர்ச்சியால் உணர்ச்சி வசப்பட்டு பிறந்த குழந்தைகள் இருக்கும். இப்ப ஒரு ஒரு கோழி இருக்குது. கோழி ஒரு சேவலும் ஒரு கோழியும் இணை சேரும்போது அது குஞ்சு பொரிக்குது. முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குது. சில கோழிகள் இருக்குது. அங்க சேவலே இருக்காது. குப்பையை சீச்சிட்டு முட்டை போடும். அந்த முட்டை தோல் முட்டைன்னு பேரு. அது போல சரியான இணைச்சேர்க்கையும் சரியான ஆசிரியர்களும் இல்லாமல் 2009 எங்கேயோ நடந்த ஒரு ஈழ படுகொலை உணர்ச்சியின் வேகத்தில் வந்ததோட வெளிப்பாடு அது தவறுன்னு நான் சொல்ல வரல. வரட்டும். இன்னும் நிறைய அமைப்புகள் வரணும். அதுதான் ஜனநாயகம். 1000 பூக்கள் மலரணும். 1000 கருத்துக்கள் மோதணும். அதுதான் ஜனநாயகத்துக்கு ஏற்புடையது. அது என்னவா மாறணும்னா, அடுத்தடுத்து தன்னை தகவமைத்துக் கொண்டு பரிணமித்துக் கொண்டு முதிர்ந்த நிலையில போகணும். சித்தர்களோட இயக்கம் எப்படி அப்படியே வள்ளலார் வழியா டிராவல் ஆகி, ரெட்டமலை சீனிவாசன் வழியா டிராவல் ஆகி, அயோத்திதாசர் பண்டிதர் டிராவல் ஆகி, நடேசனார் மூலியமா, நீதி கட்சி மூலியமா, பெரியார் மூலியமா, அது எப்படி ஒவ்வொரு இடத்துலயும் அந்த கோட்பாடு, பார்ப்பன எதிர்ப்பு கோட்பாடு பரிணமிச்சுக்கிட்டே வருது. அது போல அவர்கள் பரிணமிக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் ஆலோசிக்காம, முன் யோசனை இல்லாம செஞ்சுட்டு அதுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது. ரெண்டாவதுங்க, அது இது ஏன் ஏற்படுதுன்னா, இப்ப உங்க மே 17 மட்டும் இது நடக்காதுங்க. இன்னொருத்தர் யாரோ வந்து பெரியார்னு வந்து கூட அதை செய்வாங்க. அது வாய்ப்பு இருக்கு. மே 17 மட்டும் இல்ல, இன்னொரு அமைப்பு கூட புதுசா உருவாகலாம். வந்துட்டு அவங்க கூட அதை செய்யலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பெரியாரிய கொண்டாடக்கூடியவர்கள், பெரியாரிஸ்டுகளா இருக்கக்கூடியவர்கள் அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமை இருக்குல்ல. இப்ப திவிகாவா இருக்கட்டும், பெரியார் திகாவா இருக்கட்டும், இல்ல திராவிடர் கழகமா இருக்கட்டும், இல்ல இன்னும் பிற அமைப்புகளா இருக்கட்டும், அல்லது பெரியாரிய அறிஞர்களாக இருக்கட்டும், அவர்கள் இப்படி நடக்கும்போது தொடர் நீங்க பெரியாரை ஏத்துக்கிட்டவங்க எப்படிங்க இந்த இடத்துக்கு போலாம், இது தவறுங்க அப்படின்னு சொல்லி மெட்டீரியலோட தூக்கி போடும்போது அவங்க தன்னை பரிசீலிக்க வாய்ப்பு இருக்குல்ல. இது ஒரு அநேகமா திவிக தலைவர் குலத்திருமணி அவர் மட்டுமே இது கண்டிச்சு ஒரு பேசினாருன்னு நினைக்கிறேன். யூடியூப் பார்த்தேன். ஒரு பேரலையோ சம்திங் ஏதோ யூடியூப்ல வந்து பேசினாரு. ஆனா அது காத்திரமா இல்ல, அது போதுமானது இல்ல. இல்ல அதுதான் கேட்கலாம். மத்த இயக்கங்கள் அமைக்க இருக்குதோ இல்ல அவர்கள்கிட்ட இதை எதிர்த்து பேச வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ? இல்லைங்க, இந்த பெரியாரிய இயக்கத்துக்கு வந்து எப்பயுமே ஒரு சிக்கல் உண்டுங்க. பெரியாரிய எதிரிகளால் பெரியார் இயக்கத்துக்கு என்னைக்குமே வந்து பெரியாரிய தத்துவத்துக்கு என்னைக்குமே ஆபத்து வந்ததே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதை எதிர்த்து நிக்கிற அளவுக்கு RSS இருக்கோ அல்ல பார்ப்பனர்களுக்கோ அந்த கருத்து பலம் கிடையாது. ஒரு பெரியாரிய அரசியலை எதிர்த்து நிற்பதற்கு இந்திய சமூகத்தில் போதுமான கருத்துக்கள் கிடையாது. நீங்க நல்லா ஒரு உள்வாங்கிக்க. நான் சொல்றத மறுபடியும் நான் சொல்றேன். இந்தியாவுல எவ்வளவோ தத்துவங்கள் இருக்கலாம். ஆனா பெரியாரியலை எதிர்ப்பதற்கான தத்துவம் என்பது ஒன்று கிடையவே கிடையாது. அப்ப பெரியார் என்பது மக்களின் உளவியலாக வினையாற்றக்கூடிய அந்த தத்துவமே உளவியலா வினையாற்றக்கூடிய, அதாவது மக்கள் தத்துவம். அதை வந்து வீழ்த்த முடியாது. அப்படி அதற்கு வீழ்ச்சி வருமானால் பெரியாரிஸ்டுகளால் மட்டும்தான் ஏற்படும். இந்த மௌனம் இருக்குல்ல, இந்த பெரியாரிஸ்டுகளோட இந்த இயக்கங்களோட மௌனம் இருக்குது இல்ல, பெரியாரிய ஆசான்களோட மௌனம் இருக்குல்ல, இந்த மௌனம் தான் பெரியாருக்கான குழியை தோண்டும். ஏன் எப்படி தோண்டும்? எப்பவுமே இவங்களுக்கான எதிரி இவங்க தான் உருவாக்கிப்பாங்க. சீமான் தொடக்கத்துல இருந்து நம்ம சொல்றோம், இது இப்படிதான் போய் நிக்குங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அன்னைக்கு சீமானுக்கு வெளிச்சம் போட்டு கொடுத்தாங்க. அடுத்தது மேடைக்கு மே 17க்கான வெளிச்சம் போட்டு கொடுத்தாங்க. அது எங்க போய் நிக்குதுன்னா குலதெய்வ வழிபாட்டுல போய் நிக்குது. அது நிக்கிறது நான் என்னைக்குமே தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அது பெரியாரியல்னு நிறுவ முயற்சிக்கும் போதுதான் நாம வந்து முரண்படுறோம்.
அப்ப இத கண்டிக்க வேண்டியவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இவர்கள் மௌனத்தின் மூலியமாக அவர்களை ஊக்கப்படுத்துகிறார்கள். அது தவறு. இது பெரியாருக்கு செய்யக்கூடிய துரோகம். இது ம். வரலாற்று பிழை இது. அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லக்கூடியதுதான். நான் என்ன சொல்றேன்னா, இந்த உலகத்தில் 100% சரியான மனிதர்களோ, சரியான தத்துவமோ இருக்க முடியாது. அதுக்கு 17 விதிவிலக்கு அல்ல. ஆனா ஒரு நிகழ்வு நடக்கும்போது குறைஞ்சபட்சம் கூப்பிட்டு அதை சுட்டி காட்டுனா, அவங்க ஏன் தன்னோட போக்க மாத்திக்க போறாங்க? ம். 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 புரியுதுங்களா உங்களுக்கு? அவங்க அந்த அந்த போக்க வந்து அவங்க மாத்திக்க போறாங்க. ம். ஆனா செஞ்சுட்டாங்கல்ல. அப்ப என்ன பண்ண முடியும்? நான் தவறு செஞ்சுட்டேன்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? அப்ப அவங்க சமாளிக்கிறன்ற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அது அவங்களுக்கும் சங்கட்டமான வேலை. எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டு, சமாளிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது அவங்களுக்கும் சங்கட்டமான வேலை. பெரியாரியலுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு இழுக்கு இது. அப்ப ம். தொடக்கத்திலேயே இது போன்ற நபர்களை நம்ம வந்து ஒழுங்குபடுத்திட்டோம்னா, அது நல்லது தானே. ம். ஏங்க 5 கண்டிப்பா. வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இருக்கும்? அப்படின்னு இன்னைக்கு ஒருத்தன் உட்கார்ந்துகிட்டு அவனால வந்து அனலைஸ் பண்ண முடியலன்னா, அவன் என்ன பெரியாரிஸ்ட்? ம். இன்னும் 5 ம். வருஷம் ம். கழிச்சு ம். தமிழ்நாடு எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இருக்கும்? இது இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எப்படி இருப்பாங்க? எந்த மாதிரியான கட்சிகள்லாம் இங்க வரப்போகுதுன்றதெல்லாம் ஒருத்தன் வந்து அனலைஸ் பண்ணாம, முன்கூட்டியே கணிக்காம, அப்படி கண்டிப்பா. அமைதியா அவங்க வந்து ஏதோ இஸ்யூஸ் பேஸ்ல வந்து நகர்த்திக்கிட்டு போனாங்க அப்படின்னா, அப்புறம் அது என்ன ஆகும்? பெரியாரியலுக்கு இழுக்கு இல்லையா அது? அப்புறம் என்ன பெரியாரிய அரசியல்? பெரியார் அடுத்த நூற்றாண்டுக்கான மனிதராக இருந்தார் இல்லையா? சரியான இன்னைக்கு இடத்துல பெரியார் வந்து அடுத்த ஒரு நூற்றாண்டுக்கு சொல்லுங்க. இல்ல சரியா குடுத்திருக்கீங்க. ஏன்னா அடுத்த கட்ட இந்த மாரி கட்சிகள் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பாயிண்ட் குடுத்திருக்கீங்க. ஆனா அதற்கு முன்னாடியே நான் இன்னொரு இடத்தையும் கிளாரிஃபை பண்ண விரும்பிக்கிறேன். இப்ப இந்த தமிழ் தேசியம் ஒரு குழப்பமான ஒரு இதாதான் எல்லாருக்குமே. இப்ப திராவிடம்னாக்க ஒரு குறிப்பிட்ட சில சித்தாந்தங்கள் வைக்கிறேன். கடவுள் மறுப்பு, சாதி மறுப்பு, மூட நம்பிக்கை எதிர்ப்பு, மாற்று பண்பாடு, பல்வேறு கோணங்கள்ல அது இப்ப பரிணாமிச்சு பல்வேறு விங்ஸ் பண்ணிக்குது. இந்த தமிழ் தேசியம்ன்ற கூறுகள் மட்டும் எப்பயுமே ஒரு குழப்பவாதமாவே இருக்குது. அது இப்ப குணாவா மணியரசனா இருக்கட்டும், அல்லது இன்னைக்கு கடைசியா வந்த சீமானாக இருக்கட்டும், இல்ல திருமுருகன் காந்தி ஒவ்வொருத்தவங்க ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. அதை எப்படி தொடர் பார்க்கிறது? ஏன்னா 30 காலங்கள்ல இருந்தே பெரியார் தமிழ் தேசிய கூறுகள், அந்த தேசியனம் பத்திய கூறுகள் பேசுறாரு அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம். அல்லது அதற்கு பிறகு அது ஒட்டிய வந்து நிறைய தலைவர்கள் பேசியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அது மாறி போய் நிக்குது. இது ஏன் இப்படி நிக்குது? காரணம் என்ன? ஏன்னா அடுத்தடுத்து ஒரு நிறைய கட்சிகள் வரலாம். அவங்களும் இந்த பாலை அது எப்படி போய் நிக்கும் அது? முதல்ல தேசியம்னா தமிழ் தேசியம்னா என்ன கான்செப்ட்? என்ட்ட ஒரு 3 வகையான குரான் இருக்குது. 3 நபர் வெளியிட்டது. அது ம். நான் நிறைய உங்களுக்கு சொல்ல விரும்பல. ஒரு சுருக்கமா சொல்றேன். தாரிக்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. தாரிக் அப்படின்னு. இந்த தாரிக்குக்கு 3 குரான்லயும் 3 விளக்கம் இருக்கு. ம். அதே அதே போலதான் பகவத்கீதைக்கு ஒரு 150க்கும் அதிகமான நபர் அதுக்கு வந்து பாஷ்யம் எழுதியிருக்காங்க. அதாவது விளக்க உரை எழுதியிருக்கிறாங்க. எதுக்கு? பகவத்கீதைக்கு 150க்கும் அதிகமான விளக்க உரைகள் 150க்கும் அதிகமான நபர்கள் எழுதியிருக்கிறாங்க. அது ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் கிளேசங்களுக்கு தகுந்தது போல அவரவர்கள் விருப்பத்துக்கு தகுந்தது போல அதுக்கு வந்து ஒரு பாஷ்யம் எழுதுறாங்க. இப்ப மார்க்சியத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகம் பூரா ஒரே டெபினேஷன் தான். புரியுதுங்களா? வாழ்நிலை சமூகம் அப்படின்னு ஒரு சொற்றொடர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ம். அதுக்கு என்ன ம். அர்த்தம்? எந்த சமூகத்தில் வாழ்றானோ அந்த சமூகத்தில் அவன் பிரதிபலிப்பான். இது உலகம் பூரா இதுதான் விளக்கமா இருக்கும். இந்த பகவத்கீதைக்கும் இந்த குரானுக்கும் ஹதீஸுக்கும் பைபிளுக்கும் வந்தவன் போனவன் எல்லாம் உரை எழுதிக்கிட்டு கதை எழுதிக்கிட்டு உட்காந்துருப்பானுங்க. அவர்கள் மன கிளேசங்களுக்கு, ஆசைகளுக்கு, விருப்பங்களுக்கு தகுந்தது போல எழுதி வச்சிருப்பாங்க. அது போல தமிழ் தேசியத்தை வந்து அவரவர்கள் விரும்புற மாதிரி விளக்கம் கொடுத்துக்கிட்டு இது இது அடிப்படையிலே தவறு. இது நீங்க வந்து தமிழ் தேசியத்தை மறுக்கணும்னு அவசியம் இல்லை. குணாவோட தமிழ் தேசியத்தை சீமான் மறுப்பாரு. சீமானோட தமிழ் தேசியத்தை மணியரசன் மறுப்பாரு. மணியரசனோட தமிழ் தேசியத்தை செந்தில் மல்லர் மறுப்பாரு. இங்க ம். யாரெல்லாம் தமிழ் தேசிய குழுக்கள் இருக்கிறாங்களோ இவர்கள் ஒரு தமிழ் தேசியம் அல்ல. அடுத்த கேள்வி ம். வரலாம். அப்ப பெரியார் இயக்கங்கள் மட்டும் 3-4 பெரியார் இயக்கங்கள் இருக்குதுன்னு. பெரியாரிய ம். இயக்கங்கள் பெரியார்கிட்ட யாருக்கும் சிக்கல் இல்ல. அவர் எழுத்துலயோ பேச்சிலேயோ யாரும் முரண்படல. செயல்பாட்டுல முரண்படுறாங்க. ம். 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 உங்களுக்கு ம். புரியும்னு நினைக்கிறேன். புரியுது. தத்துவத்தில் யாருக்கும் எந்த முரண்பாடும் இல்ல. பெரியாரிய இயக்கங்கள் இப்ப திவிக இருக்குது, பெரியார் திகா இருக்குது, தீகா இருக்குது. இன்னும் பல்வேறு இயக்கங்கள் அந்த நம்ம பகுதி சார்ந்து கூட இயங்கிட்டு இருக்கு. ம். கரூர்ல கூட தோழர் களம் சொல்லிட்டு ஒரு 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 குரூப் வந்து அவங்க வந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. தோழர் திகா சண்முகம் தலைமையில இயங்கிட்டு இருக்காங்க. இப்படி அவரவர்கள் அங்கங்க இயங்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு செயல்பாட்டுல தான் சிக்கல் இருக்குமே ஒழிய தத்துவத்துல சிக்கல் இருக்காது. ம். ம். ஆனா ம். இந்த தமிழ் தேசியவாதிகளுக்கு சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா தத்துவமே சிக்கல். எது புரியுது. தமிழ் தேசியம் என்பதே சிக்கல். ஆ. ஆனா இதுல இந்த இடத்துல நம்ம யாருக்கு நன்றி சொல்லணும்? நீங்க வந்து எதிர்க்கவே வேணாம். எந்த தமிழ் தேசியத்தையும் நீங்க எதிர்க்க வேணாம். அவர்கள் எதிர்த்துக் கொள்வதற்கான கூறுகளோட தான் அந்த குழந்தை பிறக்கும்போது அதுக்கான கூறுகளோட தான் பிறக்கும். ஒரு ம். முரண்பாடுகளோ கூறுகளோட தான் அது பிறக்கும். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நண்பர் சீமானையும் சொல்லலாம்.
அவர் வந்ததுக்கு பிறகுதான் இந்த தமிழ் தேசியத்தோட கூச்சல்கள் அடங்குச்சு. ம், ம், ம். செந்தில் மல்லரா இருக்கட்டும், மணியரசனா இருக்கட்டும், இந்த குணா போன்ற கைக்கூலிகளாக இருக்கட்டும், அரிமாவளவன் இவங்க எல்லாமே இந்த பாதிரியாருங்க. இப்ப குணாவோட சீடர் தான் செந்தில் மல்லர். செந்தில் மல்லரோட சாரி குணாவோட சீடர் தான் அரிமாவளவன். அரிமாவளவனோட சீடர் தான் செந்தில் மல்லர். இவர்கள் எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஐடியாலஜிஸ்ட். இவங்க எல்லாம் கருத்து தானம் செய்பவர்கள். எவன் கட்சி ஆரம்பிச்சாலும் அங்க கட்டில போட்டு படுத்துப்பானுங்க. ம், 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 இவனுக்கு ம், வேலையே என்னன்னா, எவனா ஒருத்தன் புதுசா கட்சி ஆரம்பிச்சானா அங்க போய் கட்டில போட்டு படுத்துப்பான். ம், இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கறது. நெருக்கடியை ம். கொடுத்து அப்படி அவங்கள வந்து தன்னோட கொள்கைக்கு தகுந்த மாதிரி அவங்க மாத்துறது. அந்த வேலையை ரொம்ப ஒரு லாபிஸ்ட்னு சொல்லுவாங்க. அது அழகா அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ம், இவர்கள் எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணது யாருன்னு கேட்டா சீமான். அந்த ம். ஒற்றை குரல் தான் கேட்கும். வேற எந்த குரலுமே கேட்காது. இவங்க எல்லாமே வந்து என்ன ஆயிட்டாங்கன்னா, ஒரு லெட்டர் பேடு கட்சியா குறுகி போயிட்டாங்க. அதுக்கு சீமானுக்கு நன்றி சொல்லணும். இதுதான் தமிழ் தேசியம். இததான் நான் சொல்ல வந்தேன். தமிழ் தேசியம் என்பது இப்ப மார்க்சியத்தையோ, பெரியாரியத்தையோ எல்லாம் ஒரே மாதிரி தான் டெஃபினேஷன் குடுப்பாங்க. ஆனா தமிழ் தேசியம் மட்டும்தான் வரவன் போறவன்லாம் அவன் இஷ்டத்துக்கு ஒண்ணு குடுத்துட்டு இருப்பாங்க. ஏன் தன்னை தமிழ் தேசிய இயக்கம் என்று சொல்லக்கூடிய இவர்கள் வந்து மத்தவங்கள ஏத்துப்பாங்களா? மே 17 மத்தவங்கள ஏத்துப்பாங்களா? அவர்கள் தமிழ் தேசிய அமைப்பாக தான் தன்னை அறிவித்துக் கொள்கிறார்கள். ம், 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 தமிழ்நாட்டிலே பெரிய தமிழ் தேசிய அமைப்பு திமுக தானே. ம். தமிழ்நாட்டிலே பெரிய தமிழ் தேசிய அமைப்பு திமுக தானே. அதோட மேனிஃபெஸ்டோவை போய் பாருங்க. திமுக மேனிஃபெஸ்டோவை பாருங்க. அது திராவிட அவங்க கட்சி இல்லையா தோழர்? ஆமா தமிழ் தேசிய அமைப்பா தான் தங்களை அவங்க அறிவிச்சுக்கிறாங்க. நாங்க தமிழ் தேசியம் தான் எங்களோட கொள்கைன்னு அவங்க அறிவிக்கிறாங்க. அதிமுக திமுகவோட பெரிய கட்சி அதிமுக. அது தமிழ் தேசிய கட்சி தான். அவங்களோட மேனிஃபெஸ்டோ போய் பாருங்க. ம், ம், ஆன்லைன்லயே ம், கிடைக்கும். ம். அவங்க மேனிஃபெஸ்டோ பாருங்க. So, ஆஹா. இது ஆமா. இதெல்லாம் புரியாம தெரியாம தான் இவங்க இன்னைக்கு அரசியல் பேசிட்டு இருக்காங்க. திமுகனா யாரு? அதிமுகனா யாரு? இவங்க மேனிஃபெஸ்டோ என்ன? இதெல்லாம் ஒரு எதுவுமே தெரியாது. அதனாலதான் ஆனா சொன்னேன். இப்ப நம்ம சமூக ஊடகங்கள்ல வந்து நாம் தமிழர் கட்சியவோ இல்ல தமிழ் தேசியத்தை எதிர்க்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா பெரியார் அரசியல் மட்டும் இல்லாம திமுக சார்ந்தவங்களும் எதிர்ப்பாங்க இல்லையா? ஆமா. அது ஓட்டு அரசியல். அது ஒரு ஓட்டை இன்னொருத்தர் அபகரிச்சிடக்கூடாது. தமிழ் தேசியத்துல இப்ப சீமான் பேசுற தமிழ் தேசியமும் திமுக கொள்கையா இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்துக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அண்ணா பேசுனத கால்வாசி கூட இன்னும் சீமான் பேசலையே. அண்ணா பேசினாருல்ல. ம், 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 ஈவிகே சம்பத் பேசினாருல்ல. அண்ணாவும் ம். ஈவிகே சம்பத்தும் பேசின தமிழ் தேசியத்துல கால்வாசி கூட இன்னும் சீமான் பேசி முடிக்கலையே. சோ இவரு சீமானுக்கான பிதாமகர்கள் அங்கதான். அதனாலதான் அடிக்கடி சீமான் ஒரு வார்த்தை சொல்லுவாரு பாருங்க. நாங்க ம், பங்காளிங்க அப்படிம்பாரு. அவன் தான் பகையாளி. நாங்க திராவிட கட்சிகள் எங்களுக்கு பங்காளி சண்டை தான் அப்படிம்பாரு. ம். அப்ப அவர் தெளிவா தான் அதனால இருக்காரு. திமுகவும் மேனிபெஸ்டோவை படிச்சீங்கன்னா அது தமிழ் தேசியத்தை தான் வலியுறுத்துது. ம், அதிமுகவோட மேனிபெஸ்டோவும் தமிழ் தேசியத்தை தான் வலியுறுத்துது. சீமானும் தமிழ் தேசியத்தை தான் வலியுறுத்துறாரு. இவர்கள் ம். எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருக்கக்கூடியது அண்ணா தான். பேரறிஞர் அண்ணா தான்.